சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் மக்களை நான் நேரடியாக சந்தித்தேன். அந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்னு பேர் வச்சோம். கொளத்தூர் மட்டும் இல்லை, அதான் என்னுடைய தொகுதி கொளத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிகளும் என்னோட தொகுதிகள் தான் என்ற எண்ணத்தோடு அந்த பயணத்தை தொடங்கினேன். மேடையில் எனக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பெட்டியை வச்சு அதில் பொதுமக்கள் தங்களுடைய தொகுதிக்கான தேவைகள், கோரிக்கைகள் இதெல்லாம் எழுதி போடலான்னு சொல்லி அதில் எழுதி போட வச்சோம். ஆட்சிக்கு வந்த 100 நாட்களுக்குள்ள அதை சாத்தியமாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி காட்டுவேன்னு சொன்னேன். உங்கள் முன்னாடி அந்த பெட்டியை பூட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிலையமான அன்னாரி மலையத்தில் பாதுகாப்பாக கொண்டு போய் வச்சோம். உடனே எதிர்கட்சிகள் என்ன பேசுனாங்க, இவங்க ஆட்சிக்கு வரப்போறதில்லை, இந்த பெட்டியும் திறக்க போறதில்ல அப்படின்னு இருமாப்பில் கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஆனால் பொதுமக்களான நீங்கள் திமுக மேலேயும் என் மேலேயும் நம்பிக்கை வச்சு அந்த கேலி மனிதர்களை தோற்கடிச்சு எங்களுக்கு பெரிய வெற்றியை தேடி தந்தீங்க. ஆட்சிக்கு வந்ததும் உங்களுடைய மனுக்களை கவனிக்கிறதுக்காகவே புதுசாக ஒரு துறையை உருவாக்கினேன். அந்த துறையோட பெயர் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர். என்கிட்ட கொடுக்கப்பட்ட மனுக்கள் துறை வாரியாக பிரித்தோம். அதிலிருந்து நடைமுறை சாத்தியம் உள்ள 2,29,216 மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு கட்டோம். மக்கள் வச்ச கோரிக்கைகளில் சாத்தியமுள்ள அனைத்தையும் நிறைவேற்றியிருக்கிறோம். தேர்தலுக்கு முன்னாடி வாங்கின மனுக்களுக்கு தீர்வு கண்டதோட எங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு நாங்கள் நினைக்கல. இனிமேல் தான் கடமை தொடங்குதுன்னு நினச்சி உழைப்பை கொடுத்தோம். அதனால தான் தொடர்ந்து மனுக்களை வாங்கணும், அதை முறைப்படுத்தணும். எப்படியெல்லாம் முறைப்படுத்தணும்னு சொல்லணும்னா, முதலமைச்சருடைய தனிப்பிரிவு, முதலமைச்சரின் உதவி மையம், ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை அமைப்பு, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறைன்னு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு முதல்வரின் முகவரின்னு புதுசாக ஒரு துறையை உருவாக்கணும். பொதுமக்களுடைய கோரிக்கைகள் எந்த இடத்துலையும் எங்களுடைய பார்வையிலிருந்து தவறிவிடக்கூடாதுன்னு தான் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சோம். முதலமைச்சரின் தனிப்பிரிவில் பெறப்படக்கூடிய மனுக்கள் மட்டும் இல்லாமல் இணையதளம், அஞ்சல், சமூக வலைதளம், மாவட்ட நிர்வாகத்து மூலமாக தரப்படக்கூடிய மனுக்கள், அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகிட்ட கொடுக்கப்படுகிற மனுக்கள், இப்படி எல்லா மனுக்களும் ஒரே இடத்துக்கு போய் சேருது. மக்கள் தரப்படும் எல்லா மனுக்களையும் ஒரு குடையின் கீழே கொண்டு வந்தோம். எல்லா மக்களுடைய கோரிக்கைகளையும் தலைமைச் செயலகத்துக்கு வந்துடுச்சு. நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் முதல்வரின் முகவரின் துறையின் கீழ் இப்போ வரைக்கும் பெறப்பட்ட 68,30,281 மனுக்கள்ல 66,25,304 மனுக்களுக்கு உரிய முறையில் தீர்வு கண்டிருக்கும். அதுலேயும் தருமபுரி மாவட்டத்தில் மட்டும்
72,438 மனுக்களுக்கு சாதகமான முறையில் தீர்வு அளிக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் அரசு துறை அலுவலர்களுக்கு போய் மனுக்களை கொடுத்ததை பற்றி. ஆனால் அந்த நிலையை மாற்றி பொதுமக்கள் அதிகமாக அணுகிற முக்கியமான 13 அரசு துறைகள் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் நேரடியாக போய் மக்களாகிய உங்ககிட்ட உங்கள் ஊர்லேயே மனுக்களை வாங்கி பதிவு செஞ்சு அதுக்கு 30 நாட்களுக்குள்ள தீர்வு காண நான் உத்தரவிட்டேன். அதன்படி உருவானது தான் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம். முதல் கட்டமாக மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் நகர்ப்புறங்கள் ஒட்டி இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டுச்சு. இந்த முகாம்கள் வாயிலாக பெறப்பட்ட சுமார் 8,74,000 மனுக்களுக்கு இது வரைக்கும் தீர்வு கண்டிருக்கும். இந்த தருமபுரி மாவட்டத்தில் நகர பகுதிகளில் 3,107 மனுக்கள் பெறப்பட்டு 30 நாட்களில் 1,868 மனுக்களுக்கு சாதகமான முறையில் தீர்வு அளிக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த திட்டம் மக்களுக்கு பயனளிக்க தொடங்கினதுனா காரணத்தினால தான் இப்போ ஊரக ஊராட்சிகளுக்கும் விரிவு செஞ்சுருக்கோம். அதை தொடங்கி வைக்கத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.